ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் காலிங் லினக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் பற்றி சிம்பிளாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்டார்ட் பண்ண பிகினராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், அன்ஆத்தரைஸ்டு ஹேக்கிங்க்கு இல்லீகல். That is, so don't take it in that way, only take it in the educational way. அண்ட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கோ வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எனி எத்திக்கல் ஹேக்கிங் பிளாட்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் நெட்ஒர்க்ஸ் தான் இதுக்கு பேசிக். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக போறீங்கனாலே நெட்ஒர்க்ஸ் தான் ரொம்ப பேசிக். ஸோ டூ லேர்ன் நெட்ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட். காலிங் லினக்ஸ்னு சொன்னால் அது ஒரு லினக்ஸ் ஓஎஸ் சிஸ்டம் தான் உங்களுக்குலாம் தெரியும். அதில் எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டூல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்பில்ட்டாக இன்ஸ்டால் ஆகி இருக்கும். நீங்கள் வந்து அந்த டூலை வந்து கிட்லோன் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ண தேவையில்லை. இது ஆல்ரெடி இன்பில்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை. அதன்படி பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 6 கேட்டகரிஸ் ஆஃப் டூல்ஸ் போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல், செகண்ட் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல், அண்ட் தேர்ட் வந்து வெப் அப்ளிகேஷன் டூல், ஃபோர்த் வந்து பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல், ஃபிஃப்த் வைஃபை டெஸ்டிங் டூல், சிக்ஸ்த் வில் பி வெப்சைட் வல்னரபிலிட்டி ஸ்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல் சொல்கிறேன். நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல் என்னன்னா என்மேப்னா என்னன்னா நெட்வொர்க் மேப்பர். ஸோ அதான் என்மேப். என்னன்னா நெட்வொர்க் மேப்னா அதை மேப்பர் போல். ஸோ என்மேப், தட்ஸ் ஒய் அது வந்து நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுனா, நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸும் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு காமிக்கும், அதோட ஓப்பன் போர்ட்ஸை காமிக்கும், அண்ட் என்னென்ன சர்வீசஸ் ரன்னிங் ஆகுது அப்படின்னு காமிக்கும். அண்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதான்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஐபி அட்ரஸ் என்னென்னு எடுத்துருக்கேன். என்னோட ஐபி அட்ரஸ் என்னன்னா 192.168.04. இதுக்கான கமெண்ட் IF config. நான் கமெண்ட்ஸுக்கான வீடியோ என்ன ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன், ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருக்கேன். அதை கோத்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து என்னோட கமெண்ட் என்னன்னா, நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்மேப் கொடுத்துட்டு நான் எந்த இதை ஸ்கேன் பண்ண போகிறேனோ அதோட ஐபி அட்ரஸ் ஆர்எல்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட் அட்ரஸ் கூட இது போட்டுக்கலாம். நான் வந்து என்னோட காலிங் லினக்ஸ் தான் நான் ஐபி அட்ரஸ் தான் எழுதிருக்கேன். ஸோ அதனால நான் ஐபி அட்ரஸ் போட்டிருக்கேன். நான் இப்போ என்னோட காலிங் லினக்ஸ் ஐபி அட்ரஸில் என்னென்ன போர்ட்ஸ் ரன் ஆகிருக்குன்னு காமிக்குது. ஸோ வந்து SMTP போர்ட், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு காமிக்குது. அதே மாதிரி HTTP போர்ட் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாம் காமிக்குது. அதே மாதிரி 998 TCP போர்ட்ஸ் வந்து க்ளோஸ்டில் இருக்குன்னு காமிக்குது. அண்ட் இப்போ வந்து நான் என்மேப்லேயே இன்னும் நிறைய கமெண்ட் இருக்கா, அது சொல்கிறேன். என்மேப் -SU. SUனா UDP போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னோட ஐபி அட்ரஸ் கொடுப்பேன். ஒரே ஒரு UDP போர்ட் தான் ஓப்பனில் இருக்குது. அது என்னென்னா SNMP. அதோட போர்ட் நம்பர் 161. இந்த போர்ட் நம்பர், சர்வீஸ் என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நெட்வொர்க்ஸ் என்னன்னு படிங்க. அண்ட் ஒன் மோர் கமெண்ட் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் -STன்னு கொடுத்ததுனால TCP போர்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் ஆக போகுது. என்னென்ன TCP போர்ட்ஸ் ஸ்கேன் ஆயிருக்கு, ஆல்ரெடி வெறும் இதாக கொடுக்கும்போது TCP போர்ட்ஸ் காமிச்சிட்டு, இங்கே வந்து -ST நான் கொடுத்ததுனால என்னென்ன TCP இருக்குன்னு காமிச்சிருக்கு 2580. இங்கே வந்து UDP போர்ட்ஸ் என்னென்ன காமிச்சிருக்குன்னா 161. ஏன்னா இங்கே -SU கொடுத்துருக்கேன். -ST. STனா TCP போர்ட் ஸ்கேனு, அதுக்கு முன்னாடி என்மேப் கமெண்ட் கொடுக்கணும். அண்ட் SUனா UDP போர்ட் ஸ்கேன். அண்ட் ஒன் மோர் கமெண்ட் இருக்கு, -SS. I'll show you what's it. -SS என்னன்னா TCP போர்ட்ஸ் தான். ஆனா என்னன்னா half of the TCP போர்ட்ஸை மட்டும் தான் ஸ்கேன் பண்ணும். அதுதான் -SS. அண்ட் இப்போ வந்து -O இருக்கு. -Oனா என்னன்னா OS, இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஐபி அட்ரஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதோட டைப் என்ன அப்படிங்கிற வெர்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஷோ பண்ணுறதுக்காக -O கொடுத்துருக்கேன். இப்போ இது ஷோ ஆகுது. இந்த OS வெர்ஷன் என்ன இங்கே இருக்கு பாருங்க. CPU கர்னல் என்னன்னா லினக்ஸ் கர்னல்.
அண்ட் இந்த ஓஎஸ் டீடைல்ஸ் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2.632 வெர்ஷன். இது அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம். 5.0 to 6.2க்குள்ள இருக்கலாம். நெட்வொர்க் சிஸ்டம் 0 ஹாப்ஸ். ஏன் இது 0 ஹாப் டிஸ்டன்ஸில் காமிக்கணும்? ஏன்னா என்னோட லேப்டாப்பில் இருக்க அதே நெட்வொர்க் என் லேப்ல இருக்க காலிநெக்ஸில் தான் நான் ஸ்கேன் பண்ணுறேன். அது காலிநெக்ஸ்லேயே ஸ்கேர் பண்ணுறதுக்காக 0 ஹாப்ஸ். வேறல்ஸ் இப்போ நான் வந்து என்னோட ஸ்மார்ட் ஃபோனோட ஐபி அட்ரஸ் எடுத்து இங்கே நான் என்மேப் ஸ்கேன் பண்ணியிருந்தேன்னா இங்கே நெட்வொர்க் டிஸ்டன்ஸ் வந்து வேற காமிச்சிருக்கும். அண்ட் ஓஎஸ் டிடெக்ஷன் பெர்ஃபார்ம்னு காமிக்குது. அண்ட் திஸ் இஸ் ஹைஃபன் ஓ. அதே மாதிரி ஹைஃபன் ஏன்னு ஒன்று இருக்கு. அதுவும் வந்து அக்ரஷன். அது எனக்கு ஹைஃபன் ஏ கொடுக்கும்போது எனக்கு என்டையரா எல்லாமே ஸ்கேன் ஆகி வரதான் ஹைஃபன் ஏ அக்ரஷன். ஸோ இங்க எனக்கு என்ன இது இருக்குன்னா என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு டிசிபி போர்ட் ஓப்பன்ல இருக்கு, அதோட வெர்ஷன் என்ன, அது என்ன சர்வீஸ், அதோட ஸ்டேட் ஓப்பனா அப்படிங்கிறதுலாம் காமிக்குது. அதே மாதிரி எஸ்எம்டிபி கமெண்ட்ஸ் அண்ட் இது வேர்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எல்லாமே காமிக்குது. அண்ட் டிசிபி போர்ட் 80 போர்ட், அதாவது ஹெச்டிடிபி போர்ட் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதோட வெர்ஷன் அட்டாச்சுங்கிறது காமிக்குது. சைட்டு ஹெச்டிடிபி ஓப்பனில் இருக்கா, அதோட சைட் என்ன, என்ன வெர்ஷன், இந்த காலிநெக்ஸ் டெபியனா அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. அண்ட் இந்த டிவைஸ் டப் எது மாதிரினா இது ஜென்ரல் பர்பஸ் டிவைஸ் அப்படிங்கிற காமிக்குது. இது ரன்னிங் இன் லினக்ஸ். ஐயா காலிநெக்ஸில் தான் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் காலிநெக்ஸில் காமிக்குது. அண்ட் நெட்வொர்க் டிஸ்டன்ஸ் 0 ஹாப்ஸ் காமிக்குது. அண்ட் சர்ஃபிக்ஸ் இன்ஃபோ, இந்த ஹோஸ்ட் என்ன காலிநெக்ஸ் இல்லையா, ஸோ தட்ஸ் வை. அண்ட் ஹைஃபன் ஏன்னா ஓவராலாக எல்லாமே காமிக்கும். நீங்கள் தனித்தனியாக என்ன யூடிபி போட்டா, டிசிபி போட்டா, இது என்ன ஓஎஸ்ல இருக்கு, இது எவ்வளோ நெட்வொர்க் டிஸ்டன்ஸில் இருக்கு, ஹைஃபன் எஸ்வி போட்டு நீங்கள் வெர்ஷன் ரிடக்ஷன் எதுவுமே பண்ண வேணாம். சிம்பிளாக ஹைஃபன் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஹைஃபன் ஓ கொடுத்தீங்கன்னா ஓஎஸ் மட்டும். அண்ட் ஐ ஷோ யூ ஒன் மோர். ஹைஃபன் எஸ்வி, அது எஸ்வி எதை ஸ்கேன் பண்ணால் வெர்ஷன், இது என்ன வெர்ஷனுங்கிறத ஸ்கேன் பண்ணும். நான் இது யா ஹைஃபன் எஸ்வி வெர்ஷன் என்னங்கிறது காமிக்குது. இதோட வெர்ஷன். அண்ட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் வந்து ஹைஃபன் எஸ்எஸ்ஓ எஸ்யூஓ எஸ்டிஓ கொடுக்கும்போது சர்வீஸோடு வந்திருக்கும். ஆனால் இங்கே வேர்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் ஓவரால் நீங்கள் ஹைஃபன் எஸ்பினா அது வந்து வேர்ஷன் என்னங்கிறது மட்டும் தான் சொல்லும். நீங்கள் வேர்ஷன் நம்பர் என்னன்னு வேணும் அப்படின்னா வேர்ஷன் நம்பர் என்னன்னு வேணுங்கிறதுக்காக நான் ஹைஃபன் வி போட்டிருக்கேன். இதில் வந்து என்மேப் வேர்ஷன் நம்பர் என்னன்னு போட்டிருக்கு. அண்டு இதோட பிளாட்ஃபார்ம் என்னன்னு போட்டிருக்கு. அண்ட் இது கம்பைல் வித் என்ன, அந்த வேர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிடெக்ட் ஆகிருக்கு. அவைலபிள் என்சாக் இன்ஜின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஷோ ஆயிருக்கு. அண்ட் இதுதான் நெட்வொர்க் ஸ்கேனிங் டூலில் ஃபர்ஸ்ட் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டூல் இஸ் என்மேப். அந்த டூல் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதில் ஐபி லைவாக இருக்கா, எந்த போர்ட்ஸ் ஓப்பன், எந்த சர்வீஸ் ரன் ஆகுது, இது எல்லாமே என்மேப் டூல் என்மேப்பை யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்மேப் தான். என்மேப் தான் நமக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டூல் என்னன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல். எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்னா என்னன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்னா யூ கைஸ் நோ, இப்போ எத்திக்கல் ஹேக்கிங்னா இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஹேக்கிங் இங்கே நடந்திருக்கு. அப்போது நம்ம அவங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி யூஸ்வலாகவே ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேலோடு நமக்கு அனுப்பிடுவாங்க. பேலோட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வைரஸ். ஓகே, அதான் அனுப்பிடுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்ப்ளாய்ட். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூலாகவே இன்பில்ட்டாக காலிநெக்ஸில் இருக்குது, மெட்டாஸ்பிளாய்ட். உடனே இது எல்லாரும் ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் எத்திக்கல் பர்பஸ். நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும்னா இதெல்லாம் பேசிக். ஏன்னா ஒரு ஹேக்கர் உங்களுக்கு ஏதாவது அனுப்புனாங்கன்னா நீங்கள் அவங்கள ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கணும். ரிவர்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா யூ மைட் நோ ஆல் த what other things happened அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ மெட்டாஸ்பிளாய்ட்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல். அண்ட் இதோட யூஸ் என்னன்னா வல்னரபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி டூல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு இது என்ன கமாண்ட்னா எம்எஸ்எஃப் கன்சோல். ஐஷோ ஸோ இதுதான் எம்எஸ்எஃப் கன்சோல் கமாண்ட். இதுதான் எம்எஸ்எஃப் கன்சோல் கமாண்ட். இதுதான்
இதுல வந்து இதுதான் அந்த டூல். இந்த டூல்ல வந்து நீங்க கமாண்ட் கொடுக்கணும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்களா, பேலோட் அனுப்புறீங்களா, இல்ல செஷன்ஸ் என்ன செஷனுக்குள்ள போய் நீங்க அனுப்புறீங்களா, இல்ல என்ன செஷன் லோட் ஆகுது, இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாரு, ஆட் சப்நெட் செஷன் ஐடி. ஸோ இது எல்லாமே எம்எஸ்எஃப் கன்சோல் மூலிமா யூஸ் பண்றோம். எம்எஸ்எஃப் கன்சோல் எதுக்குன்னா இது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூலுக்கான ஒரு கமாண்ட். எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூலா இன்பில்ட்டா காலி லினக்ஸ்ல இருக்கிறது என்னன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட். எம்எஸ்எஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூலா நம்ம செகண்ட் டூல் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டூல் வந்து நெட்வொர்க் ஸ்கேனர் டூல் பார்த்தோம், என்மேப். செகண்ட் டூல் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல், அதுக்கான கமாண்ட் எம்எஸ்எஃப் கன்சோல் பார்த்துட்டோம். அண்ட் தேர்டு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ப் ஷூட். வெப் ஷூட் எதுக்குன்னா வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங். இப்போ வெப் அப்ளிகேஷன் ஏதாவது இருக்குன்னா அதில் ஏதாவது வெல்னரபிலிட்டிஸ் இருக்கா, அந்த வெப்சைட்டை டெஸ்ட் பண்ண அந்த லாகின் பேஜஸ் அண்ட் ஃபார்ம், அந்த ஷீட் பேஜ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் அது அண்டு ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், இது எல்லாத்துக்குமே மெயினாக நமக்கு யூஸ் பண்ண போகிற டூல் என்னென்னா பர்ப் ஷூட் தான். பர்ப் ஷூட்டில் ப்ராக்ஸி, ரிப்பீட்டர், இன்ட்ரூடர் அப்படின்னு மாடியூல்ஸ் இருக்குது. and Kali Linuxல burp shoot இருக்கு. I'll show you. Yeah, Kali Linuxல burp shoot வந்து இன்பில்ட்டாவே இருக்கு. You see the நான் ஓபன் பண்ணிட்டேன் அது burp shoot and நான் burp shoot ஓபன் பண்ணிட்டேன். You can see here intruder, repeater, proxy, collaborator, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டார்கெட், டார்கெட், டேஷ்போர்ட், சைட் மேப், இது எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸை நியூ ஸ்கேனிங் இருக்கு இல்லையா, ஸ்கேன் நீங்கள் ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை ப்ராக்ஸி சென்ட் பண்ணி, ப்ராக்ஸினா ஒன்றுமே இல்லை, ஐபி அட்ரஸை மாற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அதுக்கு பதிலாக இந்த பர்ப் ஷூட்டோட ப்ராக்ஸியை நீங்கள் மாற்றிப்பீங்க. யூஸ்வலாக நீங்கள் கிளாஸில் எல்லாரும் ப்ராக்ஸி கொடுப்பீங்க இல்லையா, அந்த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ப்ராக்ஸியாக ஒர்க் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி மாற்றி ஐபி அட்ரஸை வேற ஐபி அட்ரஸாக மாற்றி இங்கே வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எதுக்குன்னா வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்க்கு. அண்ட் இதை பற்றி ஒவ்வொரு டூலை பற்றியுமே நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து ஓவராலாக மெயின் இம்பார்ட்டன்ஸான 6 டூல்ஸ் போடுறேன். டோட்டலாக நீங்கள் காலேஜ் லினக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 600+ டூல்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ஒரு 6 டூல்ஸ் மட்டும் மெயினான டூல்ஸ் சொல்கிறேன். அண்ட் எவ்ரிடே ஐ புட் த வீடியோ ஃபார் each tools. Okay. அண்ட் காலி லினக்ஸ்ல நம்ம ஃபோர்த்தா பார்க்க போகிற டூல் என்னன்னா பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல். பாஸ்வேர்ட் கிராக்கிங் as you all know, நேம் இட் செல்ஃப் இருக்கு. என்னன்னா பாஸ்வேர்டை கிராக் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறதுக்கு 2 டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன் வாஸ் brute force attack and other was dictionary attack. I'll tell you what are the attacks and அதில் என்னென்ன டூல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் லேட்டரில் சொல்கிறேன். இப்போ வந்து பாஸ்வேர்ட் கிராக்கிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்னன்னா ஹைட்ரா. ஹியர் இட் செல்ஃப், ஹைட்ரா தான் நம்ம பாஸ்வேர்ட் கிராக்கிங்காக யூஸ் பண்ண போகிற டூல். அண்ட் ஹைட்ரா யூஸ் பண்ணால் பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணலாம் நம்ம. அண்ட் த்ரோ திஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா 2 அட்டாக்ஸ் இருக்குது, டிக்ஷனரி அட்டாக் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு. அதில் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறோம் த்ரூ ஹைட்ரா கமாண்ட் மூலிமா. இங்கே டைப் பண்ணுற எல்லாமே கமாண்ட் தான். ஸோ ஹைட்ரா கமாண்ட் மூலிமா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, ஹைட்ரா யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னா எப்போவுமே நீங்கள் எந்த டூலை டைப் பண்ணாலும் கீழே அவங்களே எக்ஸாம்பிள் கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு டூலோட கமாண்ட் போட்டிங்கனாலே அதோட எக்ஸாம்பிள் கமாண்ட் கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட்ரா -Lனா என்னன்னா யூசர் நேம். ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு அதோட லாகின் பேஜை நீங்கள் பாஸ்வேர்ட் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல -L அப்படின்னு போட்டுக்கணும். அந்த யூசர் நேம்காக -L தென் யூசர் -Pங்கிறது பாஸ்வேர்ட் லிஸ்ட் .txt. அங்கே இருக்க எந்த ஃபைலோட பாஸ்வேர்டை நீங்கள் செக் பண்ண போறீங்களோ அந்த ஃபைலோட நேம், இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் கொடுத்துருக்காங்க, அதோட
யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அந்த ஃபைல் நேம், அண்ட் இங்கே வந்து அதோட ஐபி அட்ரஸ் நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் திஸ் இஸ் ஆல் த எக்ஸாம்பிள் ஃபார் பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல். ஹைட்ராவை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் டூல் என்னன்னா aircrack-ng. யா நீங்கள் ஒய்ஃபையை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டூல் இருக்குது, ஒய்ஃபை டெஸ்டிங் டூல்னு. இதோட யூஸ் எதுக்கானா ஒய்ஃபை செக்யூரிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் WPA ஆர் WPA2 டெஸ்டிங்காகவும். இதோட கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டர் மோட், ஹேண்ட் ஷேக் அண்ட் கிராக் ப்ராசஸ். And it is illegal if you hack any public Wi-Fi. It's only for the educational purpose. If you are in any cybersecurity students need to know more about that, you can try it on your own Wi-Fi. If you do it in any public Wi-Fi, it become illegal. You will get a notice for that. So don't do that. And I'll show you aircrack-ng என்னன்னா இது வந்து ஒரு ஒய்ஃபை டெஸ்டிங் டூல். அண்ட் ஒய்ஃபைக்குனே ஒரு ஒய்ஃபை டெஸ்டிங் டூல் இருக்கு. இது வந்து இன்பில்ட்டாவே உங்களுக்கு உங்க காலிங் லினக்ஸ்ல இருக்கும். அண்ட் அது இது வரைக்கும் டோட்டலா நம்ம வந்து ஃபைவ் டூல்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் பார்க்க போறோம். அந்த டூலுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டூல் என்னன்னா நிக்டோ. நிக்டோ வந்து நமக்கு வந்து கமாண்ட்ஸ்ல டைப் பண்ணணும். ஸோ டைப் நிக்டோ. நிக்டோ டூல் இன்பில்ட்டா தான் இருக்கு, ஸோ இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதான் இப்படி ஷோ ஆகுது. நிக்டோ ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நிக்டோன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் -URL போட்டிங்கன்னா அந்த டார்கெட் ஹோஸ்டோட இந்த அந்த யூஆர்எல்ல உள்ள எனி வல்னரபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஸ்கேன் பண்ணிடும். தென் வந்து யூசர் ஏஜென்ட் இது எல்லாமே கமாண்ட்ஸ் தான். வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகிடும். 404 கோட் -404 நிக்டோ கொடுத்துட்டு -404 கொடுத்தீங்கன்னா இது வந்து அந்த 404ல வரக்கூடிய நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ் எல்லாமே இக்னோர் பண்ணுது. ஏன்னா 404 எரர் வந்து நமக்கு அடிக்கடி ஏற்படும். அப்படி ஏற்படும் போது சர்வர் எரர்ல 404 வந்து வெரி அஃபன் எரர். அந்த எரர்ல நிறைய வந்து இந்த மாதிரி வல்னரபிள்ஸை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நிக்டோ -404 கோட்னு கொடுத்து நீங்க வெப்சைட்டோட வல்னரபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அண்ட் now I tell you any example. Nickto -h இந்த டூல்ல மெயினா இது எதுக்கு யூஸ் ஆகும்னா வெப்சைட்ல இருக்கிற பேசிக் வல்னரபிலிட்டிஸ், அதே மாதிரி இது அவுடேட்டடான சர்வரா, இதுல என்னென்ன மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றதுக்கு இந்த நிக்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூஸ்வலாவே நம்ம நிறைய வெப்சைட்ல ஏதாவது வெப்சைட் லிங்க் நீங்க கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியலாம இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த வெப்சைட் வந்து இஸ் இட் ப்ராடக்ட் ஆர் சம்திங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த நிக்டோ டூலை யூஸ் பண்ணி நீங்க அதுல இருக்க வல்னரபிலிட்டிஸ்லாம் ஷோ பண்ணலாம். அண்ட் நான் இதோட எக்ஸாம்பிள் வந்து ஐ ஷோ யூ ஒன் வீடியோ லேட்டர். ஃபுல்லாகவே போடுறேன். நிக்டோவை பற்றி நான் போட்டால் ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டர் போடுறேன். அண்ட் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் டூல். நெக்ஸ்ட் டூல் என்னன்னா SQL இன்ஜெக்ஷன் டூல். SQL இன்ஜெக்ஷன்னா SQL நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்லேயோ இல்லை சம் அதர் ஆப்ஸ்லேயோ SQL இன்ஜெக்ட் பண்ணி நீங்கள் அதில் வல்னரபிலிட்டி உண்டாக்கலாம். அண்ட் யூ கேன் செக் இட். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எப்படி எதுலாம் இன்ஜெக்ட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் பண்ணுவாங்க. அதோட டேபிள்ஸ் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, காலமையும் ரோஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அது ஒரு வல்னரபிள் ஆகிடும். ஸோ அது வந்து அந்த வெப்சைட்டையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன ஒரு டூல் வச்சுருக்காங்கன்னா SQL மேப். SQL மேப் எதுக்குன்னா SQL இன்ஜெக்ஷனை மேப் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு for the SQL injection detection. And
அந்த கமெண்ட்ஸ் என்னன்னா -d, -u, ul எல்லாம் லிஸ்ட் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன இல்லைங்கிறத லிஸ்ட் போகணும். எஸ்கியூஎல் மேப் போட்டு -l போட்டிங்கன்னா -னா லிஸ்ட் -னா அதோட என்னென்ன யூசர் நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹைஃபன்னா அப்டேட். எப்பவுமே ஃபுல் நேம் கொடுக்குறாங்கன்னா அங்கே ஹைஃபன் வரணும். இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்னா அங்கே ஒரே ஒரு ஹைஃபன் தான் வரும். ஓகே, ஆல்வேஸ் செக் தட். எப்பவுமே இதெல்லாம் ஒரு சின்ன லாஜிக் பாயிண்ட்ஸ். ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ் வந்து எரர் காமிக்கும். ஓகே, டோட்டலாக we came to the conclusion. இந்த வீடியோவில் காலி லினக்ஸில் இருக்கிற மெயின் டூல்ஸ் பற்றி பேசிக்காக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் nmap அண்ட் nmap ஃபுல் டியூட்டோரியல் போகிறேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்துட்டு உள்ள அடுத்த வீடியோவில் மெட்டாஸ்ப்ளாய்ட் பற்றி ஃபுல் வீடியோ போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 7 டூல்ஸையுமே நான் ஃபுல் வீடியோ போடுறேன். இஃப் யூ வாண்ட் ஆல் த வீடியோஸ். அண்ட் இது வந்து நான் பேசிக்காக தான் இப்போ போயிட்டுருக்கேன். அட்வான்ஸாக போவேன். அண்ட் அதே மாதிரி டூல்ஸ் எப்படி அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு வி அவேர் அபவுட் எனி ஹேக்கிங் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ பி அவேர் அண்ட் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.